Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Grow ஆப்ல நீங்க வந்து பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். ஓகேவா? சோ நீங்க நார்மலா Grow ஆப் ஓபன் பண்ணா அந்த மாதிரி ஹோம் பேஜ்ல இருப்பீங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா ப்ராடக்ட் அண்ட் டூல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. கரண்ட்ல எத்தனை பாண்ட்ஸ் ஓபன்ல இருக்குன்னு நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா 3 கம்பெனியோட பாண்ட்ஸ் வந்து இருக்கு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக க்ரீனில் இருக்குது அப்படின்னா ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க்கு கம்மின்னு அர்த்தம். அந்த ஆரஞ்சு கலரில் காட்டுறது கொஞ்சம் ரிஸ்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் மெர்கன்டைல் லிமிடெட் NCD இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப் டு 11.73. ஸோ ரேட்டிங் பார்த்திங்கன்னா BBB கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து IPO அதாவது பாண்ட் IPO வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கும். உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் சேஃபாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சமான் கேபிட்டல் இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குது. நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலை. ஓகேங்களா? இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவலாக கொடுக்குறாங்க. அதாவது டோட்டல் பாண்டு டைமிங் பார்த்தீங்கன்னா 10 இயர். ஓகேங்களா? 10 இயருக்கு அப்புறம் தான் நீங்கள் மொத்தமாக பணத்தை எடுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவலாக பே பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ணிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சீரீஸ் 12ன்னு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9.95%, டீனர் 10 இயர், பே அவுட் பார்த்தீங்கன்னா ஆனுவல். ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்துக்கலாம். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10,000 ரூபாயாச்சும் போடணும். அதுக்கு மேலே நீங்கள் போடணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான். IPO ஓப்பனிங் டேட்டு எண்டு டேட் கொடுத்துருக்காங்க. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட்டு, லிஸ்டிங் டேட் வந்து 5 ஆகஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. அபவுட் கம்பெனி அபவுட் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது வந்து கீழேயே உங்களுக்கு சிம்பிளாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்ளை. ஓகேவா? கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க. ஏன்னா மினிமம் 10 குவான்டிட்டி, அதாவது 10,000 ரூபா. ஏன்னா ஒரு குவான்டிட்டி 1000 rupees, 10 குவான்டிட்டி அப்படின்னா மினிமம் 10,000 ரூபா. நீங்கள் இன்க்ரீஸ் இன்னும் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும். ஏன்னா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ என்ன மெத்தடில் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இவங்க வந்து அந்த பேமெண்ட் ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் பேயில் அனுப்பிடுவாங்க. அந்த பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அலாட்மெண்ட் அனௌன்ஸ் ஆன பின்னாடி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அலாட்மெண்ட் கிடச்சோன்னா உங்கள் அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. டெபிட் பண்ணோடனே நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணினாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.